ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில பேசினா நீ யாரு, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு கேட்பாங்க, அப்புறம் நீ உத்தமியான்னு கேட்பாங்க. நான் உத்தமியா இருக்கிறது தான். நான் உத்தமியா இல்லையான்னு நான் கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் உத்தமியான்னு உங்களையும் என்னையும் கேட்கிறவன்லாம் நம்மளதான் கேட்பான். அவன் வீட்டுல கேட்டா வந்து ஆன்சர் ஏற்கனவே அவனுக்கு தெரியும், அதனால பயந்துகிட்டு கேட்கறதே இல்லை. கட்சி கொடிய கட்டுனா டோல்கேட்ல மட்டும் இல்ல, போலீஸ்ல கூட கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பொறுக்கிங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ எப்படி பொறுக்கின்னு சொல்லலாம், பொறுக்கின்னு ஏன் எப்படி சொல்லலாம் கேட்டா நான் டீசென்டான ஆளு அதனால பொறுக்கின்னு சொல்றேன், இல்லன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். பெண்களுடைய உணர்வுகளை வந்து வெளிக்காட்டுற மாதிரியான அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு தமிழ் தங்கச்சி நீங்க பெண் தானே, உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வு தான். தமிழர்கள் விரோதிகள் அவங்க சுல்தான்கள். அந்த சிக்கந்தர் பாஷாலாம் அவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவான சுல்தான்லாம் கிடையாது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் நடிகர் கஸ்தூரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேம் வணக்கம். சமூக சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு தமிழகத்தில் வந்து ரொம்பவே வந்து மக்கள் பயப்படுற அளவுக்கு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாம இப்போ 25ஆம் தேதி ECRல பெண்களை அச்சுறுத்தும் விதமாக ஒரு குடும்பத்தையே பயமுறுத்தி ஒரு 8 ஆண்கள் கார்ல வந்து சேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்கு மேம்? இல்ல, அவங்க திமுக கொடிதான் கட்டியிருக்காங்க. அந்த கொடி கட்டியிருந்தா கூட அவங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு போலீஸ்ல எல்லாம் இப்பெல்லாம் போலீஸ் வந்து அரசு சார்பாக கட்சி சார்பாக பிரஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் அண்ணா யூனிவர்சிட்டிலயும் அவங்க பிரஸ் மீட் கொடுக்கறது இதெல்லாம் நான் பார்த்ததில்ல. எனக்கும் நான் இத்தனை வருஷமா இருந்திருக்கிறேன், இத்தனை வருஷத்துல பார்க்காத வரலாற்று முதல் முயற்சிகள்லாம் வந்து இப்ப நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி போலீஸ் அடிக்கடி மக்களை சந்திக்கிறது, பிரஸ்ஸை சந்திக்கிறது நல்ல விஷயம்தான், பாராட்டலாம். ஆனா கண்டிப்பா அவங்க திமுக அனுதாபிகள் தான், குறிப்பாக உதயநிதி அவர்களுடைய ஃபேன்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கார் ரேஸ், கார் சேஸ் இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அத பெண்களை வந்து ஹராஸ் பண்ணாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? கார் ரேஸ், கார் சேஸ் இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுல இப்போ வந்து அதிகமா ஆயிடுச்சு. இல்ல, வெளிநாடுகள்ல கூட வந்து கார் ரேஸ்ங்கிறது வந்து பகல்ல தானே மேம் நடக்குது, நைட் வந்து அது பெண்களை. ஆமா, அது அங்க துபாயில கார் ரேஸ் போனா அஜித், தமிழ்நாட்டுல கார் ரேஸ் போனா இவங்க உதயநிதி ஸ்டாலின் தான். இல்ல, எனக்கு தெரியாது யாருன்னு, போலீஸ்க்கே யாருன்னு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும் மேம்? அது எப்படி தெரியாம இருக்கும்? ECR வந்து அவ்வளவு வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து ரொம்ப விரும்பி போகக்கூடிய இடம், நடமாடக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே கேமரா, CCTV கேமரா இருக்கு. இதுல வந்து அந்த CCTV கேமரா இருக்கும், ஆனா வேலை செய்யுது அதெல்லாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சிசி கேமரா இருக்கும், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யாது. புழல் சிறையில சிசி கேமரா இருக்கும், ஆனா வேலை செய்யாது. அதே போல இதுக்கும் இருக்கும், ஆனா இல்ல. இது எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? ஏன்னா பெண்கள் வந்து குடும்பத்தோட பாருங்க, நான் இந்த கேஸ் வந்து ரொம்ப ஓபன் அண்ட் ஷட் கேஸ். யார் வந்து இதை இப்போ நமக்கு வந்த ஈகோ சிஸ்டம், அதாவது நான் வந்து என் சொந்த அனுபவத்துல கண்டுபிடிச்சது என்னன்னா, பத்திரிகைகள் வந்து உண்மைய செய்தியெல்லாம் வெளியிடுறதே இல்லை, பிரச்சாரத்தை தான் வெளியிடுறாங்க. இது நான் வந்து என்ன உள்ள தூக்கி போட்டாங்க தெரியுமா? அப்ப கண்டுபிடிச்சது. கஸ்தூரி தலைமறைவு, கஸ்தூரியை பிடிக்க தனிப்படை, தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கி இருக்கிறார், ஹைதராபாத்தில் ஒளிந்திருக்கிறார், எல்லாமே பொய். அது எங்க, நான் என் சொந்த வீட்டுல எங்க இருந்து நான் வந்து என்ன பிடிச்சது என் வீட்டுல பிடிச்சதுன்னு கூட சொல்ல முடியாது, என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாங்க. அதுக்கான வீடியோ ஆவணம் அவங்க கிட்டே இருக்கு. அத நீங்க போலீஸ் வீடியோ பார்த்தாலே தெரியும், அதை வெளியே விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லை, எனக்கு சாதகமா இருக்கும். FIR தான் லீக் பண்ணுவாங்க. இப்போ வந்து யாராச்சும் போய் போலீஸ்ல, தமிழக போலீஸ்ல FIRக்கு புகார் ஃபைல் பண்ணா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா, FIR இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, முதல்ல கொடுத்த பொண்ணுடைய
அங்க அடையாளங்கள், ஜாதகம், வீடு, அப்பா, குடும்பத்தார், அதோட வயசு, படிக்கிற இடம், எங்க தனியா இருக்கும், எப்ப போய் அதை தாக்கலாம், இப்படி எல்லா டீட்டெயிலும் வெளியே வந்துருது. எப்படி வருதுன்னு தெரியல. பத்திரிகைகளுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல ஒரு இது இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்களும் செய்திகள்லாம் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் பொய் செய்தியை தான் இவங்க கசிய விடுறாங்க, அவங்களுக்கு சார்பான செய்தியை தான் கசிய விடுறாங்கிறது தான் அதுல. நான் இப்போ அந்த பக்கத்துல இருந்து பார்த்ததுனால இப்ப இதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க இப்ப என்ன இந்த நியூஸ்னா, இந்த பொண்ணு இருக்கே, பாதிக்கப்பட்ட பொண்ணு எஃப்ஐஆர் கொடுக்க போயிருக்கு பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கு பாருங்க, அந்த பொண்ணுதான் வந்து குற்றவாளி. வேங்கை வயல்ல யார் புகார் கொடுத்தாங்களோ அவர் தான் குற்றவாளி. தெரியுமா உங்களுக்கு? அது வேங்கை வயல்ல இது பண்ணிருக்காங்க விசாரணையில யாரு குற்றம் கொடுத்தாங்களோ, குற்றம் சாட்டினாங்களோ அவரையும் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டாங்க. அதே போல இப்ப இந்த பொண்ணு போயிருக்க, இதுதான் வந்து காரால அவங்கள அடிச்சிருச்சு. எப்படி? இவங்களது சின்ன காரு, அவங்களது பெரிய காரு, இந்த பொண்ணு வந்து அவங்கள அடிச்சிருச்சு. அதனால இவங்க தான் குற்றவாளி. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க நியாயம் கேட்கறதுக்காக கோவத்தோட வந்து இவங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணவங்கள வீடு வரைக்கும் போய் அச்சுறுத்தி இருக்காங்க. அவங்க நியாயம் கேட்டிருக்காங்க, அச்சுறுத்தலாமே. அதுதான் மேட்ரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ யார் வந்து இடிச்சாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல. அவங்க வந்து பெரிய மனசோட கம்ப்ளைண்டே கொடுக்கல, ஆனா அடிப்பாங்க. அவங்க வந்து தானா அதுதாங்க. நீங்க பெண்ணா இருக்கிறதுனால, அதுவும் இளம் பெண்ணா இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லா புரியுது. இவங்க வந்து பெண்கள் இருக்கிறாங்க, அதனால இவங்களை வந்து நல்லா பயமுறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல வர்றாங்க. ஒரு இது மாதிரி யூசைன் போல்ட் மாதிரி ஒருத்தன் வர்றான், கையில எல்லாத்தையும் வச்சுட்டு அத பார்த்து அச்சுறுத்தல் இல்லை, அது வந்து ஜஸ்ட் நியாயம் கேட்கும் செயல்பாடு அப்படின்னு வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இனிமே அதையும் கத்துப்போம். இந்த விடியல் ஆட்சியில நம்ம இதையெல்லாம் கத்துக்க வேண்டியது. இனிமே நீதிமன்றத்துக்கு போக தேவையில்லை, காவல்துறையே நீதியை சொல்லிடும், பதில சொல்லிடும். இல்ல, அவங்க விசாரணை பண்றாங்க, இதுக்கும் எந்த விசாரணை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதுல விஷயம்னா, இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், இந்த நிமிஷம் வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதுன்னு நான் எங்கேயுமே பார்க்கல. சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. இன்னைக்குதான் 2 பிரைவேட் காலேஜ், ஐ மீன் மோர் தென் 1 வீக் ஆயிடுச்சு இல்லையா? 7 days ஆயிடுச்சு. அப்போ இன்னும் எஃப்ஐஆர், ஏன்னா அதுவும் நான் என் சொந்த அனுபவத்துல சொல்றேன்னு, தேவைன்னா ஒரே குற்றத்துக்கு, ஒரே குற்றச்சாட்டுக்கு, குற்றம் இல்ல என்னுடைய விஷயத்துல ஒரே குற்றச்சாட்டுக்கு 6 இடத்துல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க எனக்கு. அதுல ரொம்ப காமெடியா இருக்கும். ஏன்னா அந்த இத பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா எல்லாமே அதே வார்த்தைகள், அதே குற்றச்சாட்டு, பேர் மட்டும் மாத்தி மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. நான் இந்த மாதிரி போன் பார்த்துட்டு இருக்கச்சே இந்த கஸ்தூரியோடைய வீடியோ வந்துச்சு, அத பார்த்ததும் எங்க வீட்டுல என்ன திட்டினாங்க, வெளியே என்னால ரோட்ல பார்க்க முடியல, எல்லாருமே என் சமூகத்தை திட்டினாங்க, என் பெண்களை திட்டினாங்க, அப்படிலாம் இதே வார்த்தைகளை 6 இடத்துல இதே வார்த்தைகள். பெண்களுக்கு ஆதரவாகவே வந்து நடிகர் கஸ்தூரி பெண்களுக்கு ஆதரவா மட்டும் தாங்க பேசலாம். அத பேசுறதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல எடுத்துக்குவாங்க. நீ யார் அதை கேட்கறதுக்கு? மணிப்பூர்ல பேசினியா, மல்யுத்த வீராங்கனைய பேசினியா? ஆமா பேசினேன். அதெல்லாம் கணக்கு கிடையாது, அது வேணும்ட்டு நீ நடுநிலைன்னு காமிச்சிக்கிறதுக்காக பேசின. இப்ப இங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில பேசினா நீ யாரு, ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு கேட்பாங்க, அப்புறம் நீ உத்தமியான்னு கேட்பாங்க. நான் உத்தமியா இருக்கிறதுக்கும், நான் உத்தமியா இல்லையான்னு நான் கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் இங்க வந்து அட்மிஷன் கொடுப்பீங்க பேசுறதுக்கு. யாருக்கு அதை வெளியே காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி உத்தமியான்னு உங்களையும் என்னையும் கேட்கறவெல்லாம் நம்மளதான் கேட்பான். அவன் வீட்டுல கேட்டா வந்து ஆன்சர் ஏற்கனவே அவனுக்கு தெரியும், அதனால பயந்துகிட்டு கேட்கறதே இல்ல. அவன் உத்தமியா எப்பவுமே வெளியிலதான் தேடுவான். கேட்டா உத்தமியா, அப்புறம் நீ ஒரு சங்கி, நீ ஒரு அது இது போஸ்டரே அடிச்சாங்களே, அந்த ஒரு பத்திரிகையோட போஸ்டர்ல ஆபாச நடிகை கஸ்தூரின்னு ஏதோ அவங்க திருப்திக்கு அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. ஆனா அதுதான் சொல்றேனே, நம்ம வந்து நியாயம் கேட்டா அத வந்து அஃபென்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வந்து உள்ள தூக்கி போடுவாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த, அரசுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லிட்டா நம்ம வந்து எனிமி ஆஃப் த ஸ்டேட் ஆயிருவோம். அது அரசே அச்சுறுத்தும் நம்மள. இப்போ போறவன் வரவெல்லாம் எங்க வாய மூடுறியா இல்லைன்னா திருப்பி உள்ள தூக்கி போடுவா, அப்படிலாம் அந்த ஈகோ சிஸ்டத்துல நம்மள கேட்பாங்க. பட்
ஒரு பொண்ணு எஃப்ஐஆர் கொடுத்தா அந்த பொண்ணோட பேரு ஊரு எல்லாம் தெரியும். அது படிக்கிற கிளாஸ் எல்லாமே அதோட ஊர் அட்ரஸ்ல இருந்து எல்லாத்தையும் லீக் பண்ணி விட்டாங்க. கேட்டா உடனே கம்ப்யூட்டர் தகராறுன்னு சொன்னாங்க. திருப்பியுமா இப்ப இந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணோட பேரு ஃபுல்லா இருக்கே, ஃபேமிலி டீடைல்ஸோட வந்து ஃபுல்லா வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வைத்தறிச்சலா இருக்குமா இருக்காதா? அது அந்த மூஞ்சி அவ்வளவு தெளிவா நான் இப்ப கூட ஒவ்வொரு ஃபேஸையும் அழகா போஸ்டர் அடிச்சு ஒட்ட முடியும், அவ்வளோ கிளியரா இருக்கு. அவங்களோட பேர் ஊர் எதுவுமே உங்களுக்கு தெரியலையாமா? இந்த நிமிஷம் வரைக்கும் பேர் தெரியாத சில நபர்களால் அச்சுறுத்தப்பட்டார்கள். அவங்க யாரு? திமுக கடி கட்டி இருந்தது, இதுதான் அவங்களுக்கான அடையாளம். அப்ப அவங்க திமுக அபிமானிகள் இல்ல. அவங்க வந்து திமுக கொடிய டோல் கட்டாம, சுங்கச்சாவடியில டோல் கட்டாம போறதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. இருங்க, இதுல எத்தனை கேள்வி பாருங்க. நம்பர் 1, நீங்க காரை கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்போ அதுல இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. யாருன்னு கண்டுபிடிச்சாதானே அவங்க வந்து திமுக இல்லன்னு உங்களால தெளிவா சொல்ல முடியும். அப்ப யார் யாரெல்லாம் திமுக இல்ல அவங்க பேரெல்லாம் என்னன்னு சொல்லுங்கப்பா. முதல்ல அதை சொல்லுங்க. அவங்க யார் யாரெல்லாம் இந்த 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 இளைஞர்கள்ல அவங்க யார் யாரெல்லாம் என்ன பேரு, அவங்க எல்லாரும் திமுகவில் இல்லன்னு சொல்லுங்க. இங்க குற்றம் செய்தவனை நம்ம வந்து பாதுகாத்து வச்சுக்கிறோம். குற்றம் சாட்டி அதுக்காக போலீஸ் படி ஏறின பெண்ணை வந்து தூக்கி வீசிடுறோம். இந்தா புடிச்சிக்க வச்சுக்க அப்படின்னு கொடுத்துடுறோம். கேள்வி என்னன்னா, அப்ப இந்த பசங்க செஞ்சது ஒரு அஃபென்ஸ் தானே. இப்போ இவங்க வந்து டோல் அவாய்ட் பண்றதுக்காக கட்சி கொடி மாட்டிருக்காங்கன்னு போலீஸே சொல்லுது. அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அது ஒரு அஃபென்ஸ் இல்ல? அந்த அஃபென்ஸ்க்கு சுவ மோட்டவா போலீஸ் அவங்கள உள்ள தள்ளி மூட்டி தட்டி இருக்க வேணாம். அவங்க இது வரைக்கும் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்டா ஒரு பெனல்டி, ஏன்னா அது வந்து டோல் வந்து ஸ்டேட்டுக்கும் இருக்கு சென்ட்ரலுக்கும் இருக்கு, 2 பேருக்கும் வருவாய் இழப்பு. அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பெனல்டி போட்டு அதை மூட்டி தட்ட வேணாம், நியாயமா? அது என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அப்போ எதுவுமே எடுக்கல. நீங்க வந்து கட்சி கொடிய கட்டுனா டோல்கேட்ல மட்டும் இல்ல, போலீஸ்ல கூட கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பொறுக்கிங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க பொறுக்கியிலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீ எப்படி பொறுக்கின்னு சொல்லலாம்? பொறுக்கின்னு ஏன் எப்படி சொல்லலாம் கேட்டா, நான் டீசென்டான ஆளு அதனால பொறுக்கின்னு சொல்றேன், இல்லன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுதான் உன் கேள்விக்கு பதில். எப்படி பொறுக்கின்னு சொல்லலாம்? வேற ஏதாவது சொல்லுமா? நீ வந்து உன் காரை இடிச்சிட்டாங்கன்னா, என் காரை இடிச்சிருக்காங்க, நான் வர ஒரு தெரியாதனமா ஒரு தரம் வெளிநாட்டுல கார் ஒரு தரம் நான் இடிச்சிட்டேன், எல்லாம் நம்பர் வாங்கிக்குவாங்க, இது வாங்கிக்குவாங்க, லைசன்ஸ் பிளேட் போட்டோ எடுத்துக்குவாங்க, டேமேஜ் போட்டோ எடுத்துக்குவாங்க, அட்ரஸ் பேர்லாம் வாங்கிக்குவாங்க, போவாங்க. ஓகே, இந்த பெண்கள் அதை செய்யல, தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னா கார் லைசன்ஸ் பிளேட் வச்சு நீ கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துருக்கணும். கண்டிப்பா. பின்னாடி அவங்க வந்து நின்றுட்டு உட்கார்ந்து இருக்காங்க, நின்றவங்களை போய் நீ டொமோன்னு அடிக்கிற, அதெல்லாம் நார்மல் பிஹேவியரா? உன் காருக்கு அந்த அப்படி ஒன்னும் அந்த கார்ல வந்து பெரிய டேமேஜ் ஆன மாதிரி கூட தெரியலையே. இதுல டேமேஜ் ஆனது திமுகவுடைய ரெப்புடேஷன். அதுக்காக தான் இவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு இனிமே இப்படிதான் இருக்கும், ஆனா நம்ம எப்படி வெளியே போறதுன்னு மக்கள் பயந்து. சட்டம் ஒழுங்கு இனிமே இப்படித்தான் இருக்கும் இல்லம்மா, தப்பா சொல்றீங்க நீங்க. சட்டம் ஒழுங்கு இனிமே இப்படித்தான் இருக்காது, இருக்கவே இருக்காது. சட்டம் ஒழுங்கே இருக்காது. பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இருக்காது. போலீஸ்ல அதை கேட்டா அவங்கதான் முதல்ல அவங்க பேரை அப்படி சொல்ல முடியாது. போலீஸ் லீக் பண்ணல, அதுவா தானா வந்துரும். சிஸ்டம்ல வந்து அது லீக் ஆயிடுச்சு. இல்ல அது தானா சிஸ்டம்ல வெளியே வந்துருச்சு. அது லீக் எங்க அவங்களே கொடுத்துட்டாங்க. குற்றம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போன லேடிஸ் வந்து அவங்களே வந்து லீக் பண்ணிடுவாங்க. இப்ப ஏஏ சிஸ்டம்லாம் இருக்குல்ல மேம், அதனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களே குற்றம் கொடுக்கறவங்க யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து போலீஸ்ல குற்றம் கொடுக்கும்போது அவங்களுடைய டீடைல்ஸ் ஃபுல்லா எல்லாருக்கும் லீக் பண்ணிடுவாங்கம்மா, அவ்வளவுதான்மா. அப்படி அந்த மாதிரி இருக்கிற தமிழ்நாடு தான் நம்ம இருக்கோம். இங்க வந்து எதுக்கு கேள்வி கேட்பாங்க? ஐயப்பனை நீ வந்து அசிங்கமா பாடுவ, அதை வந்து பெண்ணுரிமைன்னு சொல்லுவ. ஒரு பொண்ணு ஒழுக்கம் கெட்டு அலையிற மாதிரி ஒரு படம் எடுப்ப, அவங்க அப்பா அம்மா வைத்தறிச்சல கொட்டிக்கிற மாதிரி படம் எடுப்ப, அதை வந்து புரட்சின்னு சொல்லுவ. பிராமண சமுதாயத்துல ஏதோ அங்கதான் தவறுகள் குறைவா நடக்கக்கூடிய ஒரு சமூகம், பாவம் அடிச்சா வாங்கிக்கிற சமூகம், அவங்கள வந்து ரொம்ப அசிங்கமா சித்தரிப்பீங்க. அத வந்து உண்மை இதுதான் வந்து இது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அதை கேளுனா அதுக்கு வந்து டைம் கிடையாது.
அதுக்கு டைம் இல்ல. கனிமொழி மேடம் நேத்து வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, யாரா இருந்தாலும் தவறுன்னு. இந்த ஒரு 7 நாளா அவங்களுக்கு தெரியாம, விவரம் தெரியாம அந்த அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க. இப்ப வரைக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி போகவே இல்லையே மேம், அதை பத்தி அவங்க பேசவே இல்லையே கனிமொழி அவர்கள். இல்ல, அவங்க அதை பத்தி பேசினா அவங்களுக்கு வந்து என்ன விதமான பாதிப்பு வருமோ என்னவோ தெரியலையே. அவங்களும் அந்த கட்சிக்காரங்க இல்ல, கட்சியை தாண்டி அந்த ஞானசேகரனுக்கு எல்லா இடத்துலயும் வந்து கான்டாக்ட் வேற நிறைய இருக்கு. அவன் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த புத்துல இருந்து எந்த பாம்பு வெளிப்படும் தெரியாது. அத திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. அது அப்படி பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யார் போனாங்க? திமுக தரப்புல இருந்து யார் போனாங்க? கட்சி சைட்ல இருந்து கேட்டா ஞானசேகரன் எங்க கட்சி இல்லைன்னு சொன்னாங்க. அதே தானே. இந்த கட்சி கொடி இருக்கு, சட்டை என்னது, மாப்பிள்ள அவருதான் ஆனா சட்டை அவருது இல்ல. கட்சி கொடி என்னதுதான் ஆனா கார் எங்களுது இல்ல. ஞானசேகரன் ஆளு உண்மைதான் ஆனா அவரு திமுகல இல்ல. அவரு மாசுவோட எடுத்த போட்டோ உண்மைதான் ஆனா மாசுக்கு அவரை தெரியாது. இதுல வந்து நாம என்ன நியாயத்தை, உண்மையே எதிர்பார்க்க முடியல, குறைந்தபட்ச உண்மையை எதிர்பார்க்க முடியல. இதுல நம்ம என்ன நியாயம் எதிர்பார்க்க முடியும்? கேட்டா உடனே அங்க பாஜக நிர்வாகி ஒருத்தன் வந்து கேஸ்ல மாட்டினா, இங்க அதிமுக ஆளு ஒருத்தன் இது பண்ணா, இதெல்லாம் நீங்க கேட்கல அப்படின்னு கேட்பாங்க. அந்த நியூஸ் எல்லாம் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிச்சு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எங்கேயாவது எல்லா இடத்துலயும் கெட்டவர்கள், எல்லா இடத்துலயும் ஒழுக்கம் கெட்டவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய நியூஸ் எல்லாம் திமுக காரனை கேட்டா தெளிவா சொல்லுவான். அவன் நியூஸ சொல்லவே மாட்டான், அவனுக்கு தெரியவே தெரியாது. பேட் கேர்ள் அப்படின்னு ஒரு மூவி வந்திருக்குல்ல மேம், இந்த மூவி வந்து பிராமணர்களை மட்டும் டார்கெட் பண்ணி படம் எடுத்ததாக வந்து ஒரு எதிர்ப்புகள், பெண்களை டார்கெட் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ப பெண்களை பெத்த தாய் தந்தையரை டார்கெட் பண்ணிருக்கு, பிராமின்ஸை டார்கெட் பண்ணிருக்கு. ஏன்னா அதோட செட்டப், அந்த படத்தோட செட்டப் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி. தமிழ்நாட்டுல உயிரோட இருக்கிற கண்ணு தெரிகிற எல்லாருக்குமே தெரியும் எந்த சமுதாயத்துல வந்து மேக்சிமம் கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. கன்சர்வேட்டிவ்ங்கிறத விட ஓரளவு டிசிப்ளின்டா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே நம்ம வந்து எந்த சமூகத்தையுமே குறிப்பிட்டு கூட சொல்ல வேணாங்க, இவங்க தான் ஒசத்தி, இவங்க தான் ஒழுக்கமானவங்க அப்படி கூட நம்ம சொல்ல வேணாம். ஓகே, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து ஒரு 18-year-old கேர்ளோட தாய். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான். நானும் எல்லார போல ஒரு பிள்ளைய பெற்றவங்க. எந்த அளவுக்கு நான் வந்து சினிமாவில் இருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிபரலான ஒரு இண்டஸ்ட்ரி. அங்க வந்து நிறைய நம்ம மக்களை, பலதரப்பட்ட மக்களை பார்க்கிறோம். நம்ம தொழில் முறையில நம்ம வந்து கவர்ச்சியா கூட நடிக்கிறோம். ஆனா அது எதுவுமே சினிமா தான், நிஜ வாழ்க்கைக்கு ஒவ்வாதுன்னு நம்ம சொல்லிதான் நம்ம குடும்பத்துல வளர்க்கணும். சினிமால இருக்கிற நானே என் பிள்ளைங்களை ஒழுக்கமா வளர்க்கும் பொழுது, சுத்தி இருக்கிற தாய் தந்தையர்களை, நானும் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கேன். அங்க வந்து 600க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு. எல்லாரும் பசங்க நல்லா படிக்கணும், நல்லா வளரணும். தப்பி தவறி கூட இப்ப போதை பொருள் வருது. எங்களுக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு தூரம் ஸ்கூல்ல கூப்பிட்டு எங்களுக்கு வந்து மீட்டிங் வைக்கிறாங்க, பேரண்ட் டீச்சர் மீட்டிங். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி செக் எல்லாம் அடிக்கடி குழந்தைகள் கிட்ட பண்ணுங்க, அவங்க புக் பேக்ல எல்லாம் டெய்லி செக் பண்ணுங்கலாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ ஒரு யாருமே தாய் தந்தையரா இருக்கிறவங்க பொண்ணு வந்து விளங்காம போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அத வந்து இந்த சமுதாயம் சொல்லல, குறிப்பா இந்த சமுதாயத்துல கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கவிச்சு சாப்பிடுறத கூட ஒரு பெரிய அத வந்து இதுவா பாக்குறவங்க, தவறா பாக்குறவங்க. அவங்களுடைய தர்மத்துக்கு, அவங்களுடைய பழக்கத்துல முட்டை கூட இப்பதான் வந்து காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அடுத்த தலைமுறை மாறுறாங்க. சோ இத நீங்க காலம் மாறுது, அடுத்த தலைமுறை மாறுதுன்னு சொன்னா கூட புரட்சின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? பாரஞ்சித் அவர்கள் போடுறாரு, புரட்சிகரமான பிரமாதமான ஒரு படம் அப்படின்னு போடுறாரு. என்ன பிரமாதத்தை அவர் பார்த்து, ஆனா பெண்களுடைய உணர்வுகளை வந்து வெளிக்காட்டுற மாதிரியான, அவங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு. தமிழ் தங்கச்சி, நீங்க பெண் தானே, உங்களுக்கு இந்த மாதிரி உணர்வு தான். ஸ்கூலுக்கு நீங்க படிக்க போனீங்களா? ஏன்னா அந்த ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன தெரியுமா? எனக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் அ பாய் ஃப்ரெண்ட். நீ ஸ்கூலுக்கு படிக்க போறியா இல்ல ஆள் சேர்க்க போறியா? அதுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும்? கண்டிப்பா ஸ்கூல் இருக்கிற தெருவுல ஓரமா நின்றாலே கிடைக்குமே. நிச்சயமா. அப்படியா படம் எடுப்பீங்க நீங்க?
உண்மையாவே நடக்கிறதெல்லாம் நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா வேங்க வயல்ல நடந்த ஒரு அநீதிக்கு படம் எடுங்க. உண்மையாமே பெண் உரிமைக்காக எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல, அதை எடுங்க. பிராமண சமுதாயத்துலதான் நீங்க எடுப்பீங்க. நான் வந்து அவங்க வந்து ஒரு ஐயர் பொண்ணு, யாரு அந்த டைரக்டர், நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இடத்துலதான் படம் எடுப்பேன்னு நினைச்சா, அப்ப நீங்க அமரன் மாதிரி, அமரன் வந்து ஒரு பிராமணன் அது, அவரை பிராமணா காமிச்சு பிராமணா படம் எடுங்க. இல்ல சிஸ்டர் சுப்பலட்சுமி முதலா பெண்களுக்கு, விதவை பெண்களையும் கைவிடப்பட்ட பெண்களையும் சிறுபான்மை பெண்கள் முஸ்லிம்ஸ் அவங்களையும் ஹாஸ்டல் வச்சு, இங்க இப்போ பீச்ல விவேகானந்தர் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க அவங்களுக்கான லேடிஸ் ஹாஸ்டல் அந்த அம்மா நிறுவுறாங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை விதவை, அவங்க பால திருமணம் அந்த காலத்துல. அவங்க வந்து அந்த ஹாஸ்டல் வச்சு தனியா இருக்கக்கூடிய பெண்களையும் சிறுபான்மை பெண்களையும் படிக்க வச்சாங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அவங்கள பத்தி எடுங்க. முத்துலட்சுமி ரெட்டி அவங்களும் வந்து ஒரு பிராமண தந்தைக்கு பிறந்த ஒரு புரட்சிகரமான, தந்தைகள் புரட்சி பண்ணாதான் மகள்கள் புரட்சி பண்ண முடியும். அவங்க என்ன புரட்சி பண்ணாங்க? அவங்கதான் ஃபர்ஸ்ட் டாக்டர், ஃபர்ஸ்ட் மேயர், ஃபர்ஸ்ட் எம்எல்சி. தேவதாசி முறையை நீக்குவதற்கான சட்டத்தை கொண்டு வந்தவங்க. அந்த மாதிரி பெண்களை பத்தி படம் எடுங்க. எனக்கு ஒரு 18 வயசு பொண்ணு இருக்கு, நானும் அவளும் டெய்லி பேசிக்கிறோம், நாங்க நண்பர்களாதான் பேசிக்கிறோம். இதான் அவளுடைய குறிக்கோளா? இத பைத்தியக்காரத்தனமா, சரி இது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கு, வேணாயா உனக்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கோ, உன் கதையை தான் நீ எடுத்திருக்கன்னு வச்சுக்கோ. இந்த பெண் வந்து பல நாட்களாக, பல ஆண்டுகளாக வெற்றிமாறன் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டா வேலை செஞ்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருக்கா, வேற ஸ்கிரிப்டே இல்லையா? அப்போ நீ டைரக்டரா இருக்கிறதுக்கே லைக் இல்ல. இதை விட பெட்டரான ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்ல. உனக்கு வந்து உன் சொந்த அனுபவம் தான் உனக்கு ஸ்கிரிப்ட், அதுக்குதான் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி. தேர் யூ கோ. அந்த பொண்ணு கிட்ட வேற ஸ்கிரிப்ட் இருந்திருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னா ஒரு திராவிடிய நோய் ஒண்ணு இருக்கு. ஏன்னா விநியோகஸ்தரும் ரெட் ஜெயண்ட், ப்ரொடியூசரும் சன்னு, இல்லைன்னா அவங்களுடைய ஆட்களே, இப்படி அந்த பெரியாரிஸ்ட் ஈகோ சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அந்த பெரியாரிஸ்ட் ஈகோ சிஸ்டத்துல சின்ன கவுண்டர்னு எடுக்கலாம், தேவர் மகன் எடுக்கலாம், கேப்டன் கோபிநாத்ங்கிற ஒரு ஐயங்கார மாறன்னு பேர் மாத்தி, கலாநிதி மாறனோட கடைசி தம்பி அவரு, அதனால மாறன்னு பேர் மாத்தி அவரை வந்து நீங்க படம் எடுக்கலாம். அதுல வந்து வில்லன பிராமணா காட்டலாம், இப்படியெல்லாம் எடுக்கலாம். இல்ல பெண்களை வச்சு, பெண்களை வந்து ஒரு ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹீரோ வந்து ஒரு நான் பிராமினா இருப்பாரு, அவர் வந்து ரொம்ப பிராட் மைண்டடா இருக்கக்கூடிய ஒரு பிராமின் ஃபேமிலியில பொண்ணு எடுப்பாரு. ஆனா ஒரு பிராமின் ஹீரோவா இருக்க முடியாது, ஹீரோவா இருக்க முடியாது, வீரமா இருக்க முடியாது, வலிமையா இருக்க முடியாது, நேர்மையா இருக்க முடியாது. அதெல்லாம் அந்த சங்கர் அவர் அப்படிதான் எடுப்பாரு படம். உடனே அவரை திட்டுவீங்க நீங்க. இந்த மாதிரி நல்ல இதெல்லாம் எடுத்தா அவரை உடனே திட்டுவீங்க. வேதம் புதிது போன்ற படங்கள்லாம் இப்ப எடுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சமுதாய நல்லிணக்கத்தை பேசின படம், எல்லாரும் அதுல நல்லவங்க, அப்படிலாம் இப்ப எடுக்க முடியாது. நீங்க வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதுக்குதான் வாய்ப்பு தருவாங்க. இப்ப எல்லா இடங்கள்லயும் நல்ல ஸ்கிரிப்ட், அந்த பொண்ணு கிட்ட வேற பெண்களை பத்தின ஸ்கிரிப்ட் கூட இருக்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. இதுக்கு முன்னாடி அன்னபூரணி, அதுல என்ன, ஒரு பிராமின் கேர்ள் வந்து நமாஸ் எல்லாம் படிச்சு பிரியாணி செஞ்சு ஜெயிக்குது. அதுக்கு வந்து ஆப்போசிட்ல வில்லன் வந்து அவனுக்கு குறியீடுகள்லாம் இருக்கும். இது 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 என்ன மாதிரி ஒரு ஒரு சமூகம்னு சொல்ல ஒரு இயக்குனர் சமீபத்துல சொன்னாரு, சாதியை வச்சு படம் எடுக்கிறதே இப்ப இல்லைன்னு தெரிஞ்சு பிளாஷ்பேக்ல கதை சொல்றீங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு வந்து ஏற்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி உண்மையை சொல்றதுக்கு கூட சில பேர் இருக்காங்கிறது தான் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்சலேஷன். திட்டுனா ஒரு சமூகத்தை, பிராமண சமூகத்தை திட்டுனா, அசிங்கப்படுத்தினா, இல்ல ஜோக்கரா காமிச்சா, அந்த மாதிரி ஸ்கிரிப்டுகளுக்கு மட்டும்தான் இங்க ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க. இதே கதையே இங்க பெண் உரிமை தானே, உங்க புரட்சி தானே, 10 பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிற புரட்சி இந்த கதையில இருக்கு இல்லையா? அந்த புரட்சிய வேற எந்த பெண்களுமே பண்ணலையா? டெய்லி பேப்பர்ல வரல 5 கணவர்களை கட்டுன பெண் அப்படின்னு நேத்து வரல, கல்யாண ராணின்னு சொல்லி வந்துச்சா இல்லையா? அந்த அம்மாவோட சமூகத்தை பேரை சொல்லி நீங்க படம் எடுப்பீங்களா?
அவங்க ஜாதியா பார்த்தாங்க, அவங்க எம்மதமும் சம்மதம், எந்த ஜாதியும் சம்மதம்னு அவங்க காமிச்சிட்டு போயிட்டாங்க. பட் கேக்குறேன், நீங்க வந்து இப்ப மைனாரிட்டி கம்யூனிட்டியில எவ்வளவோ பெண் அடிமைத்தனம் இருக்கு, படிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க படம் எடுப்பீங்களா? அதுக்கே எடுத்தீங்கன்னா புரட்சி. இதுதான் புரட்சி. இது சரக்கடிக்கிறதெல்லாம் ஒரு புரட்சியாமா? இதையும் மக்கள் ஏத்துக்கிறாங்களா மேம்? இது வந்து யாரை வந்து குற்றம் சாட்டுவது? இந்த நோய்க்கு ஆரம்ப புள்ளி பெரியாரிசம். ஏன்னா பெரியார் வந்து நல்லதை நினைச்சு கூட சொல்லியிருக்கலாமா, இருக்கலாம். அவர் எதோ சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொன்னதுல எல்லாமே இன்னைக்கு இவங்க செய்யற குப்பைக்கும் கூத்துக்கும் சாக்கா மாறி போச்சு. இதான் உண்மை. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடித்த ஒரு கடவுள், குழந்தையான ஒரு கடவுள் அப்படின்னா முருகர் அவர்கள் தான். அவர்களுடைய அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு இன்னைக்கு வந்து பிரச்சனையாக, அதாவது மக்களிடையே வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குவது, மத நல்லிணக்கத்தை வந்து சீர்குலைப்பதுமாக வந்து இன்னைக்கு சமூகத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு மேம். இதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஸ்கந்தர் மலை. ஓகே, கந்தனுக்கு உரித்தான மலை, அதுக்கு முருகனுக்கு தான் சொந்தம்னு பிரிவி கவுன்சில்ல 1930 100 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா நீக்கமற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏன் அந்த கேள்வி வந்துச்சுன்னா, பல வருட கால சுல்தான்கள் ஆட்சியில கொஞ்சம் இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் அந்த இடத்துல கொஞ்சமா ஒரு சைடு அவங்க எல்லா இடத்துலயும் சொந்தம் கொண்டாடுற மாதிரி அங்கேயும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அப்பவே இது வந்து முடிவு கட்டப்பட்டு விட்டது சுதந்திரத்துக்கு முன்னாடியே. இத்தனை வருஷமா இருந்தாலும் இஸ்லாமியருக்கும், ஏன்னா இஸ்லாமியர்னா வந்து சுல்தான்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழர்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இது துருக்கி உருது பேசக்கூடிய வடக்குல இருந்து வந்தவங்க. அவங்க எல்லாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த குரூப். அந்த சுல்தான் டெல்லியில இருந்தாங்க. டெல்லியுடைய அந்த விடுதிகள் தான் இங்க. சோ அவங்க சுத்தமா தமிழுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. தமிழர்கள் விரோதிகள் அவங்க சுல்தான்கள். அந்த சிக்கந்தர் பாஷாலாம் அவர் வந்து தமிழர்களுக்கு ஆதரவான சுல்தான்லாம் கிடையாது. அண்ட் ஹிந்துக்களுக்கு சுத்தமான விரோதிகள். நிறைய மதமாற்றம் செய்யக்கூடிய ஒரு ராஜாவா தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவரை வந்து யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னா குமார கம்பண்ணான்னு விஜயநகர அரசர். ஆமா, அவங்கதான் வந்து இவங்களை ஒழிச்சு கட்டியிருக்காங்க. சோ மக்களுக்கு இங்க வந்து அது ஒரு பெரிய ஒரு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு தீர்வாக தான் இருந்தது. சுல்தான்கள் காலம் மதுரை சுல்தானேட் வந்து ஒரு வரலாற்றுல புகழ் பெற்ற, மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு வரலாறே இல்லை. ஆனா அந்த நேரத்துல இங்க கட்டாயத்தின் பேராகவோ இல்ல பொருளாதார காரணங்களுக்காகவோ ஒரு ராஜா வந்து கட்டாயப்படுத்தினா நம்ம வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, எதிர்க்க முடியாது. அந்த பேர்ல நிறைய தமிழர் குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதனால இன்னைக்கு அந்த மலையில போய் இது பண்ணணும், சந்தனக்கூடு எடுக்கணும்னு நினைக்கிற இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னா பலர் வந்து தமிழ் குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களா இருப்பாங்க. சோ நம்ம தொப்புள்குடி உறவுகள் தான் அவங்க. அந்த காரணத்துக்காக. ஆனா மலை மேல இருக்கிற தர்கா ஒரு தமிழருடைய தர்கா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்லாத்துல தர்காவே ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்க மலை மேல இருக்கிறது அது வந்து ஒரு தமிழர் கிடையாது. அங்க மலை மேல இருக்கிறது யாருங்கிறது இன்னொரு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அந்த தர்கால என்ன இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேணாம். ஓகே, பட் கண்டிப்பா அது தமிழர் கிடையாது. நிச்சயமா. சோ தமிழர் மலை தமிழருக்கு முதல் உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ரெண்டாவது முருகன் மலை முருக பக்தர்களுக்கு உரித்தாகணுங்கிறது இதெல்லாம் கேட்க வேணாம். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சது. இருந்தாலும் எல்லாரும் தொப்புள் கொடி உறவு, ஒரு காலத்துல மாமா மச்சானா இருந்தவங்க அப்படின்ற ஒரு மத நல்லிணக்கத்தோட ஆண்டாண்டு காலமாக அங்க அந்த சந்தனக்கூடு உருசுக்கெல்லாம் வந்து எந்த தடையும் இல்லை. இவங்களும் பாக்குறாங்க, இவங்களும் சாமி கும்பிடுறாங்க, அவங்களும் ஏதோ ஒண்ணு தொழுகை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இருந்த இடத்துல அங்க இந்த மயிலரகு காவடி அதெல்லாம் தான் எடுத்துட்டு போவாங்க. மேக்சிமம் இந்த இதெல்லாம் வாசனை திரவியங்கள் அதெல்லாம் தான் எடுத்துட்டு போவாங்க. புதுசா என்ன ஆட்டை தூக்கிட்டு போறாங்க. கேட்டா உடனே நாங்க ஆடு வெட்டி பலி. எங்க இருந்து வருது ஆடு பலி? இவ்வளவு நாட்கள் இல்லாம, இவ்வளவு வருடங்கள் இல்லாம எதுக்கு ஆடு பலி? உடனே ஆடு நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுலதான் சச்சரவே வருது. நீங்க அப்ப என்ன இந்துக்களை இழிவுபடுத்துறீங்களா? எல்லாரும் சாப்பிடுவோம். ஆமா, கவிச்சு யாரும் சாப்பிடாம இல்ல. திருப்பரங்குன்றம் மலை மேல யாருங்க சாப்பிட்டாங்க? கேட்டா உடனே அதெல்லாம் இல்ல,
தமிழர்கள் எல்லாரும் வந்து உங்களுடைய அடையாளமே வந்து கவிச்சி சாப்பிடுறதா? நோனோ, அப்படிலாம் கிடையவே கிடையாது. தென்னாடுடைய சிவனே போற்றி சைவம் என்ற சமயம் தென்னாட்டில் உதித்த ஒரு சமயம். லிங்கத்தை பூஜிப்பது, லிங்கத்தை தொழுவது, லிங்கம் சிவலிங்கம் என்பது தென்னாட்டுக்கு உரித்தான ஒரு செயல்பாடு. அங்க மற்ற ஒரு ஆரிய மதம் வந்திருந்தாலுமே கூட அந்த ஆரிய மதம் மறந்து இந்த சைவ மதம் தான் ஓங்கிச்சு. அதெல்லாம் வந்து நீங்க இங்க வந்து கவிச்சுதான் உங்களுடைய அடையாளம் எல்லாம் சொல்லாதீங்க. எந்த காலத்திலிருந்தோ வந்து இங்க சமணமும் தழைச்சு இருக்கு. சிலப்பதிகாரமே சமண இலக்கியம். ஆமா. அப்ப வந்து எப்படி நீங்க வந்து கவிச்சுதான் அடையாளம் சொல்லுவீங்க? அதுலயும் கோயிலுக்குள்ளன ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. நிச்சயமா அந்த கோயிலுக்கு அந்த கடவுளுக்கு அந்த இடத்துல இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து சாட்டர்டே நைட்டு நீங்க ஒரு பார்ட்டிக்கு போனா அங்க நீங்க ட்ரெஸ் வேற மாதிரி போடுவீங்க, சாப்பாடு உணவு வேற மாதிரி சாப்பிடுவீங்க, டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அதே நீங்க வந்து காலையில ஆபீஸ்க்கு போகும்போது அதே உடலையும் அதே உணவையும் தான் சாப்பிடுவீங்களா? இல்ல. இன்னைக்கு வந்து ஸ்கூல் நடத்துறாங்கல்ல, இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, இவங்க ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல்ல NV லஞ்சுக்கு பர்மிட் பண்றாங்க? பண்றது இல்லல்ல. ஆமா. எந்த ஸ்கூல்லுமே ஏன் பர்மிட் பண்றது இல்ல? அரசு பள்ளிக்கூடத்துலதான் வந்து முட்டை போடுறாங்க. ஆமா. பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நீங்க NV எடுத்துட்டு போக முடியாது. ஆமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைஜீன், சானிட்டரி அப்படின்னு அவங்க வந்து இங்க வந்து காக்கா, நாய், பூனை எல்லாம் வரக்கூடாதுன்னு தெளிவா சொல்றாங்க. அவ்வளவு ஒரு ஸ்கூல்லயே பார்க்கும் பொழுது, ஒரு வித்யாலயத்துல பார்க்கும்போது, ஒரு தேவாலயத்துல பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பா பாப்பாங்க. அங்க வந்து சுத்தமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? நிச்சயமா. அந்த சுத்தத்தை குலைக்கும், அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். அந்த சுத்தத்தையும் ஒருத்தங்களுடைய நம்பிக்கையும் குலைக்கும் விதத்துல நீங்க வந்து இந்த வேலையை செய்யலாமா? இப்போ இன்னைக்கு அத வந்து நீங்க உரிமை போராட்டம்னு சொல்லி ஒரு MP போய் அங்க அவரு நான் சாப்பிடலையே அப்படிங்கிறாரு. நீ சாப்பிடலன்னா பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டு போட்டோ எடுத்து போட்டிருக்கிறீங்க. நீங்க அவன் என்ன சாப்பிட்டது? புளி சாதமா? பிரியாணி? தப்புங்க. அதெல்லாம் இவங்க இப்போ செய்யறது வந்து ஒரு சின்ன குரூப். மதுரையில இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இவங்களுக்கும் மென்டாலிட்டி டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்க இருக்கக்கூடிய மக்கள், இஸ்லாமிய மக்கள் நம்மள மதிக்கிறாங்க, முருகனை மதிக்கிறாங்க. எனக்கு எத்தனையோ அங்க வந்து நண்பர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அங்க நம்ம வந்து போய் கோயில்ல போய் அந்த இது கொடுப்பாங்க, விபூதி குங்குமம். அதை எடுத்துட்டு போனா அதை வந்து விரும்பி எடுத்துட்டு போய் முகத்துல வச்சுக்கிறவங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா. ஆனா குடும்பத்துல வந்து கன்சர்வேட்டிவ், அவங்க வந்து வைக்க மாட்டாங்க. ஆனா அதை மதிச்சு அவங்க அதை வந்து அவங்களுடைய இதுல பத்திரமா வைக்கிறாங்க. அந்த போட்டோ ஒண்ணு இருக்கு காபாவுக்கு, அந்த காபாவுக்கு கீழே வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துறாங்க. அதுக்கு ஏன்னா அவங்களே வந்து பரம்பரையா வந்து அவங்க இந்துவா இருந்தவங்க. சோ அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு வேல்யூ வச்சிருக்காங்க. கண்டிப்பா. இஸ்லாமிய மக்களுடைய பிரதிநிதியா இந்த 10 பேர் வந்து கலாட்டா பண்றாங்க பாருங்க, அவங்கள இருக்கக்கூடாது. இவங்க வந்து அரசியல் பண்றாங்க. திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் திராவிடியம், ஏன்னா திராவிடம்ங்கிறது ஒரு இடப்பெயர், திராவிடியம்ங்கிறது இவங்களுடைய சித்தாந்தம். இந்த திராவிடிய கழகம், திராவிடிய முன்னேற்ற கழகம், அவங்களை சார்ந்த கூட்டணி கட்சிகள், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்து விரோத போக்குங்கிறது அல்வா சாப்பிடுற மாதிரி. அவங்க வந்து அவங்களா செய்யல, வேற யாரோ செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்துறது ஒரு ஒரு அண்டர் கிரவுண்ட் பாலிசி.